மனித நேயத்தின் மறு உருவம் தான் ஆட்டோ ரவி. இவர் செய்த காரியத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ரவி என்கிற ரவிச்சந்திரன் மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காதவர். கடந்த 25 வருடங்களாக சென்னையில் ஆட்டோ ஓட்டி வருகிறார். பழைய வண்ணாரப்பேட்டையில் வாடகை வீட்டில் மனைவி 2 மகள்களுடன் வாழ்க்கையை நடத்தி வருகிறார். சென்னைக்கு வரும் பல்வேறு மாநில பயணிகளுடன் பேசியே கொஞ்சம் இந்தியும், கொஞ்சம் தெலுங்கும், கொஞ்சம் மலையாளமும் பேசக்கூடியவர். சமீபத்தில் அவர் செய்த ஒரு காரியத்தால் இன்று மக்களின் இதயத்தில் இடமும் பிடித்துள்ளார். அப்படி அவர் செய்த காரியம்தான் என்ன? கொல்கத்தாவை சேர்ந்தவர்தான் சங்கரதாஸ். வயது 52. தன் தொழில் நிமித்தமாக சென்னை வந்தவர். சேப்பாக்கத்திலிருந்து ரவியின் ஆட்டோவில் பயணமும் மேற்கொண்டார். சங்கரதாசுக்கு தமிழ் தெரியாது. இந்தியில் தான் போக வேண்டிய இடத்தை சொல்லிக் கொண்டே வந்தவருக்கு திடீரென பேச்சு தடைப்பட்டது. கண் இருண்டது, வேர்த்து கொட்டியது. அப்படியே மயக்கம் போட்டு ரவியின் தோளிலும் சாய்ந்தார். வண்டியில் வந்த பயணி இப்படி மயக்கம் போட்டு விழுந்து விட்டாரே என நினைத்த ரவி கொஞ்சமும் தாமதிக்காமல் பக்கத்தில் இருந்த ஒரு தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றார். அங்கே சங்கரதாஸை பரிசோதித்த டாக்டர்கள் கடுமையான மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது, உடனே ராயப்பேட்டை அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக சொன்னார்கள். ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் பெரிய டாக்டர்கள் யாரும் இல்லை என்ற நிலையில் அவர்கள் உடனே ஆம்புலன்ஸ் வைத்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுப்பி வைத்தனர். ஆட்டோவை அங்கே விட்டுவிட்டு ஆம்புலன்ஸில் சங்கரதாசுடன் ரவி பயணமும் சென்றார். வழியில் சங்கரதாஸ் விடாமல் வாந்தி எடுக்க எல்லாவற்றையும் தனது உடம்பில் தாங்கிக் கொண்டார். ஒரு கட்டத்தில் கையிலும் வாங்கிக் கொண்டார். ஆஸ்பத்திரியில் சங்கரதாஸை பரிசோதித்து பார்த்த டாக்டர்கள் இன்னும் 5 நிமிடம் தாமதித்து வந்திருந்தாலும் இவரை உயிருடன் பார்த்திருக்க முடியாது. ஆனாலும் இவரது உயிர் இன்னும் ஊசலாடி கொண்டுதான் இருக்கிறது என்றனர். உடனடியாக ஆபரேஷன் செய்ய வேண்டும், பேஸ் மேக்கர் கருவி பொருத்த வேண்டும், அந்த கருவி வெளியில் தான் வாங்க வேண்டும், அதுவும் உடனே வாங்க வேண்டும், இல்லாவிட்டால் உயிர் பிழைக்க முடியாது என்றனர். சங்கரதாஸ் பையில் இருந்த செல்போனை எடுத்து கொல்கத்தாவில் உள்ள அவரது குடும்பத்தாரை தொடர்பு கொண்ட போதுதான் தெரிந்தது சென்னைக்கு ரயில் வரவே காசில்லாத குடும்பம் அது என்று. ரவி கொஞ்சமும் யோசிக்காமல் தனது ஆட்டோ ஆர்சி புக்கை அடமானம் வைத்து 30,000 ரூபாயை திரட்டினார். நண்பர் ஒருவரிடம் நிலைமையை எடுத்துச் சொல்லி 27,000 ரூபாயை கடனாகவும் பெற்றார். 57,000 ரூபாயை டாக்டர்களிடம் கொடுத்து, நம்ம தமிழ்நாட்டை நம்பி வந்த ஒருவர் ஆதரவில்லாமல் இருந்தாருன்னு ஒரு கெட்ட பெயர் வரக்கூடாது டாக்டர், இந்தாங்க என்னால புரட்ட முடிஞ்சதுன்னு 57,000 ரூபாயும் கொடுத்துள்ளார். ஆமாம், சொந்த ஆட்டோவை அடமானம் வைத்து இவரை காப்பாத்து துடிக்கிறீங்களே, இவர் யாரு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா என டாக்டர்கள் கேட்க, இவர் யாரு எதுன்னே தெரியாது, என் ஆட்டோவில் வந்த பயணி, என்னை காப்பாத்துன்னு கேட்டுட்டு என்னுடைய தோல்ல சாஞ்ச சக மனுஷன், அவ்வளவுதான் என்றதும் டாக்டர்கள் வியந்து போய் பேஸ் மேக்கருக்கு மிச்சம் தேவைப்பட்ட பணத்தை டாக்டர்களே ஷேர் பண்ணி வெற்றிகரமாக ஆபரேஷனையும் முடித்தனர். இதற்குள் 10 நாள் ஆகிவிட்டது. இந்த 10 நாட்களும் சங்கரதாசிற்கு தானே காப்பாளராக இருந்து வார்டாக கூட்டிச் செல்வது, மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துவது, படுக்க வைப்பது, சாப்பிட வைப்பது, நேரத்திற்கு மருந்து கொடுப்பது என பார்த்து கொண்டார். பகல் முழுவதும் சங்கரதாஸை பார்த்து கொள்வார். இரவில் ஆட்டோ ஓட்டி அந்த வருமானத்தை வீட்டு செலவுக்கு கொடுத்து விடுவார். காலையில் வீட்டில் பால் போட்டு எடுத்துக்கொண்டு ஆஸ்பத்திரி வந்து விடுவார். தாளிக்காத உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஹோட்டலாக அலைந்து வாங்கி வந்தும் கொடுப்பார். இப்படியே 20 நாட்கள் சங்கரதாஸை கண்ணும் கருத்துமாக பார்த்து உடல் நல்லபடியாக தேறியதும் ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்து சென்னையில் 3 வழிபாட்டு தலங்களுக்கு அழைத்துச் சென்றார். காரணம், சங்கரதாஸ் பிழைக்க வேண்டும் என்று அங்கெல்லாம் வேண்டிக் கொண்டிருந்தாராம். பிறகு நல்லபடியாக கொல்கத்தாவிற்கு ரயிலில் அனுப்பி வைக்கும் போது சங்கரதாஸ் பேசவே இல்லை. கட்டி தழுவி கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். அங்கே மொழிக்கு வழியே இல்லை, அன்புதான் மேலோங்கி இருந்தது. பிடிச்சா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க. சங்கரதாஸ் இந்த ஆட்டோ ரவியை நீங்க பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி. நன்றி, வணக்கம்.